வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம தொடர்ந்து பரிகாரத்துக்கான கோவிலை பார்த்துட்டு வரோம். அதாவது நட்சத்திர பரிகாரத்துக்கான கோவிலை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கான பரிகார கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக இந்த ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது புதனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல அறிவாற்றல் இருக்கும், எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும், சமயோஜித புத்தி இருக்கும். இதில் புதன் பகவான் நல்ல வலுப்பெற்று இருந்துட்டார்னா ஜாதகத்தில் கண்டிப்பாக உங்களை கல்வி ரீதியாக உயர்த்தி விட்டுருவார். படிப்பில் பட்டப்படிப்பு, ஒரு பட்டம் இல்லை 2-3 பட்டம் வாங்குகிற அளவுக்கு, 3 டிகிரி வாங்குகிற அளவுக்கு உங்களை உயர்த்தி விட்டுருவார் வாழ்க்கையில். ஏன் அப்படின்னா உங்களுக்கு புதன் திசையானது முதல் திசையாக வரும்போது அதில் தான் உங்களுடைய ஆரம்ப கல்வி, நடுநிலை கல்வி, உயர்கல்வி எல்லாமே இருக்கும். எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு புதன் திசை ரேவதி 1ஆம் பாதத்தில் பிறந்துட்டீங்க அப்படின்னா 17 வருஷத்தையும் நீங்கள் அனுபவிக்க முடியும் புதன் திசையில். அப்போது 5 வயசுக்குள்ள உங்களை 1ஆவது சேர்த்தா கூட 17 வயசுக்கெல்லாம் +2 முடிச்சிருவீங்க. இந்த +2 நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கை சரசரன்னு உயர ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் புதன் பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல வலுவாக இருக்கணும், கேந்திர திரிகோணத்தில் இருக்கணும், சுபர் பார்வையில் இருக்கணும், தனித்த புதனாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் படிப்பில் மேலோங்கி வந்துடுவீங்க. பொதுவாகவே புதன் பகவான் தாய்மாமனை குறிக்கக்கூடிய கிரகம். உங்களுக்கு தாய்மாமனுடைய சப்போர்ட் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா புதன் பகவான் ஜாதகத்தில் வலுவாக இருக்கணும். புதன் பகவானுடைய ஆயில்யம் நட்சத்திரம் கடகராசிலையும், கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசிலையும், ரேவதி நட்சத்திரம் மீனராசி மண்டலத்திலையும் வரும். சரி, நம்ம இப்போ பார்க்குறது ரேவதி நட்சத்திரத்தை பற்றி. இந்த ரேவதி நட்சத்திரம் மீனராசி மண்டலத்தில் இருக்குது. அந்த மீனராசி மண்டலத்தின் அதிபதி குரு பகவான். இந்த ரேவதி நட்சத்திரத்திலேயே அவர் புதன் பகவான் நின்றுட்டா கண்டிப்பாக நீச்ச பங்கம் கிடைச்சிரும் அவருக்கு. பொதுவாகவே புதனுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும், பொதுவாக ரேவதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா புதன் பகவான் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் நின்னால் கண்டிப்பாக உங்களை வாழ்வாதாரத்துலேயும் படிப்புலேயும் முன்னுக்கு கொண்டு வந்துடுவார். மேடை பேச்சுகளில் அடித்து தூள் கிளப்பலாம். சரி, என்னதான் இருந்தாலும் இந்த புதன் பகவான் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் திசையாக புதன் திசை வரும். அடுத்தடுத்த திசைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை வழங்க வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் புதன் பகவானுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திர கோவிலுக்கு போய் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை ஆராதனை பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் காருக்குடி கிராமத்தில் இருக்குது. கைலாசநாதர் திருக்கோவில், கருணாகரவல்லி உடனுரை ஆகிய கைலாசநாதர். இந்த கோவிலுக்கு நீங்கள் ரேவதி நட்சத்திரம் வர்ற நாள், ரேவதி நட்சத்திரமும் புதன்கிழமையும் இணைந்து வர்ற நாள் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தமிழ் மாதத்தில் நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்களோ அந்த மாதத்தில் ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த கோவிலுக்கு போயிட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. சிவபெருமானுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப சிறந்த யோக பலனை கொடுக்கும். அதே போல் நீங்கள் சிவபெருமானுக்கும் அங்கே உள்ள கருணாகரவல்லி தாயாருக்கும் 2 மாலை, சிவனுக்கு ஒரு மாலை, அம்பாளுக்கு ஒரு மாலை வாங்கி போட்டு சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த நட்சத்திர தோஷம் நிவர்த்தி ஆகும். இந்த நட்சத்திர கோவிலை பற்றி உங்களுக்கு ஸ்கிரீனில் வரக்கூடிய அதனுடைய கோவிலின் தோற்றம், வழித்தடம் 2மே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.